இப்படி முடி கொட்டிட்டு போச்சுன்னா, என் தலையில சுத்தமா முடியே இல்லாம போயிடும்னு என் தங்கச்சி வந்து அழாத குறையா வந்து இருந்தாங்க. ஸோ, அவளோட ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி ஒரு சீரிஸா உங்க கூட ஷேர் பண்ணிட்டுருக்கேன். வெல்கம் டு ஒரு ஹெல்த்தி ஹேர் கேர் சீரிஸ். இன்னைக்கு டே 3. இது முடி கொட்டுறவங்க மட்டும் இல்ல, ஹேரை ஹெல்த்தியா வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த சீரிஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட் இன்டேக் ப்ளஸ் அவளுக்கு என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறேங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ, அந்த ரெசிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்ஸி ஜார் இல்லை பிளெண்டரில் வந்து தயிர் இல்லை மோர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி, தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கருவேப்பிலையோட சக்கை இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஃபில்டர் வந்து பண்ணிக்கலாம். கருவேப்பிலையோட டேஸ்ட்டு சுத்தமாக தெரியாது. என் தங்கச்சி கருவேப்பிலையே பிடிக்காது, ஆனால் அவளே வந்து டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி குடிச்சா. இந்த ட்ரிங்க் நீங்கள் டெய்லி கூட குடிக்கலாம். ஹேர் ஃபால் கண்ட்ரோலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் அதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஹேர் ஆயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணுற சேம் ரோஸ்மரி 3-in-1 ஹேர் ஆயில் தான் என்னோட தங்கச்சிக்கும் கொடுத்துருந்தேன். பர்டிகுலராக டே 3 அன்னைக்கு நல்லா ஆயில் நைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஊற வச்சு நெக்ஸ்ட் டே ஹேர் வாஷ் பண்ணால் பிஃபோர் இந்த அளவுக்கு முடி கொட்டுச்சு. ஆஃப்டர் ஹேர் வாஷ்க்கு அப்புறம் சுத்தமாக ஹேர் ஃபால் வந்து இல்லை. அவள் செம்ம ஹாப்பி ஆகிட்டா. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்